மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது. இந்தியாவை காட்டி ஷபாஸ் ஷெரீப் மீது பாயும் பாகிஸ்தான் அரசியல் கட்சிகள். பாகிஸ்தான் பல வழிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு தாஜா செய்து பார்த்தும் அந்த நாட்டை விட இந்தியாவுக்கு குறைந்த வரியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதை பார்த்து ஷபாஸ் ஷெரீஃபை அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் ரவுண்டு கட்ட தொடங்கியுள்ளன. சமூக வலைதளங்களிலும் பாகிஸ்தானியர்கள் ஷபாஸ் ஷெரீஃபை நையாண்டி செய்து பதிவிட்டு வருகிறார்கள். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 50% இருந்த வர்த்தக ஒப்பந்தம் 18% இதன் மூலம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதன் மூலம் இந்திய உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும். இதனால் இந்தியாவில் பல்வேறு துறைகளுக்கும் இது பெரும் பயனளிப்பதாக இருக்கும் என்று தொழில்துறை நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். அண்டை நாடுகளில் சீனா பாகிஸ்தானை விட குறைந்த வரியில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் என்னவெல்லாம் தாஜா செய்து பார்த்தும் அந்த நாட்டை விட இந்தியாவுக்கு குறைந்த வரியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு 19% அமெரிக்கா இறக்குமதி வரியை விதித்துள்ளது. இந்தியா அதைவிட 1% குறைவான வரி விகிதத்தில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருப்பதால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் ரவுண்டு கட்ட தொடங்கியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் டொனால்டு ட்ரம்புக்கு வலிய சென்று ஆதரவு கொடுத்தார். அழையா விருந்தாளி போல ஷபாஸ் ஷெரீப் பல நேரங்களில் நடந்து கொண்டார். ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்பதில் தொடங்கி ட்ரம்ப் அறிவித்த காசா அமைதி வாரியத்தில் இணைந்தது வரை அமெரிக்காவை எப்படியெல்லாம் தாஜா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அந்த நாட்டிற்கு ஆதரவு கொடுத்தது. ஆனாலும் வரி விவகாரத்திலும் இந்தியாவுடன் தோற்று போயிருப்பது ஷபாஸ் ஷெரீப் மீதான கடுமையான விமர்சனங்களுக்கு வித்திட்டுள்ளது. சமூக வலைதளங்களிலும் பாகிஸ்தானியர்கள் ஷபாஸ் ஷெரீஃபை நையாண்டி செய்து பதிவிட்டு வருகிறார்கள். உமர் அலி என்ற பாகிஸ்தானியர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தனது வேலைகள் அனைத்தையும் வாங்கிவிட்டு அனைத்து பயன்களையும் அடைந்துவிட்டு கடைசியில் எனது குடும்பத்திற்கு நான் கட்டுப்பட வேண்டும். எனது உடல் எனது கணவருக்கு மட்டுமே, என் மனது எப்போதுமே உன்னைத்தான் நினைவில் வைத்திருக்கும் என்று சொல்லும் வைப்பாட்டி போல ஃபீல்டு மார்ஷலை ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டார் என்று பதிவிட்டு காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதேபோல பாகிஸ்தானின் இம்ரான்கான் கட்சியும் ஷபாஸ் அரசை விமர்சித்துள்ளது. இந்தியா தனது முக்கியமான பொருளாதாரங்களின் அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்தியதாகவும் பாகிஸ்தான் தலைமையோ தனிப்பட்ட நலனை கருத்தில் கொண்டே பேசியதாகவும் சாடியுள்ளது. பாகிஸ்தான் பத்திரிகையாளர் அசாத் தூர் கூறுகையில், இந்த வரி விதிப்பு முடிவுகள் பாகிஸ்தானின் பரந்த பொருளாதார சிக்கல்களை மேலும் தீவிரப்படுத்தும். ஏற்றுமதி குறைந்து வருவது, வெளிநாட்டு முதலீடு சரிவடைந்து வருவது ஆகியவை மேலும் நாட்டின் பேரம் பேசும் திறனை கிட்டத்தட்ட முழுமையாக சிதைந்து விட்டதாகவும் காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.